வணக்கம் மக்களே, நான் உங்கள் கீர்த்தனா. இந்த வீடியோவில் எம்ஜிஆரை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் அவரோட படம்லாம் நிறையா பார்த்தது இல்லைங்க. ஆனால் தாத்தா பாட்டி பார்க்குறப்போ அப்பப்போ சீன் அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் பார்த்தது உண்டு. எப்படி ஒரு ஒரு ஃபேமஸான ஆக்டர் சூப்பரான பொலிட்டீஷியன் ஆனார், இப்போ வரைக்கும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்லாம் எனக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு. அதுக்கப்புறம் அவரை பற்றி ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கும் அவரை ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவர் மக்களுக்கு எக்கச்சக்கமான நல்லது பண்ணியிருக்காரு. இப்போ கூட ஒரு பாட்டியை கூப்பிட்டு நம்ம கேட்டோம்னா முகமலர்ச்சியோடையும் முகம் ஃபுல்லாக சந்தோஷத்தோடையும் எம்ஜிஆரா, அவர் தான் எங்கள் தெய்வம், அவர் தான் இன்னமும் என்னை வாழ வச்சிட்ருக்காரு, அவர் உலகத்தை விட்டு மறைஞ்சாலும் எங்கள் மனசுலலாம் இருக்காரு அப்படின்னு புன்னகையோடு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அவர் என்னென்ன விஷயமெல்லாம் மக்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது தான். இவர் 1917 பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா 2.5 வயசு இவங்களுக்கு இருக்கும் போதே இறந்து போயிடுறாங்க. இவங்க வந்து ஒரு மலையாளி, ஸ்ரீலங்கன் மலையாளி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.5 வயசுலேயே அவங்க அப்பாவை இழந்து அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு பொழப்புக்காக இவங்களை கும்பகோணம் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இவரும் அவங்க அண்ணனும் ஒரு ட்ராமா கம்பெனி, பாய்ஸ் ட்ராமா கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அப்போ எடுத்தோடனே இவருக்கு ட்ராமா நடிக்கிற வேலையெல்லாம் கிடைக்கல. அங்கே கிடைக்கிற குட்டி குட்டி வேலை எல்லாமே செய்கிறாரு. அதுக்கப்புறமே ட்ராமாவில் இவருக்கு ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிது. அதுவும் ஃபீமேல் ரோல் தான் கிடைக்கிது. ஆனாலும் அவர் ஃபீமேல் ரோல் கிடைச்சிருக்குனாலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லாமல், நம்ம குடும்பம் பசியால் வாடுது, பட்னியாக இருந்திருக்கோம், ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம், கிடைக்கிற வாய்ப்பை நம்ம சிறப்பாக பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஃபீமேல் ரோலையும் எடுத்து ரொம்ப சூப்பரான வகையில் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறமே மூவியில் என்ட்ராக ஆரம்பித்தார், குட்டி குட்டி ரோல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அசைக்க முடியாத ஹீரோவாக ஆனார். இப்போது நம்ம சினிமாவில் யார் முதல் நடிகர் அப்படின்னாவே மக்களுக்கு உடனே ஞாபகம் வருது எம்ஜிஆர், சிவாஜி தான். அப்போ எம்ஜிஆருங்கிற பேர் தான் முதல்ல வாயில் வரும். அப்போ சினிமா தோன்றுச்சுனாவே முதல் பேர் இவரோட பேராக தான் இருக்கும். அப்படி மக்கள் மனசில் எப்படி இவர் இடம் பிடிச்சார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறாரு, பாலிட்டிக்ஸ்குள்ளே வராரு. அதுக்கப்புறம் சிஎம் ஆயிடுறாரு. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் சிஎம்மாக அவர் இருந்திருக்காரு. பதவியில் இருக்கும் போதே தான் அவர் இறந்திருக்காரு. அது மட்டும் இல்லை, மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு. அதில் இவர் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, மிட் டே மீல், குழந்தைங்களுக்கு மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அப்போது இவர் கேள்விப்பட்டிருக்காரு, குழந்தைங்களாம் யாருமே ஸ்கூலுக்கு போக மாட்டுறாங்க, எல்லாரும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது போய் விசாரிக்கிறப்போ இந்த குழந்தைங்கலாம் சாப்பாட்டுக்காக தான் உழைக்கிறாங்க, ஒரு வேளை சாப்பாட்டுக்காக தான் வேலை பார்க்குறாங்க, வேலை பார்த்தா தான் காசு கிடைக்கும், காசு கிடைச்சா தான் அந்த காசில் சாப்பிட முடியும், குடும்பத்தை ஓட்ட முடியும் அப்படின்னு. அப்போ இவருக்கு ஒரு ஐடியா வருது, ஏன் நம்ம ஸ்கூலில் சாப்பாடு போடக்கூடாது, மதியான சாப்பாடுனா மதியான சாப்பாடு கிடைக்குதே, குழந்தைங்களுக்கு வயிறு ஃபுல்லாகவுமே அம்மா அப்பா ஸ்கூல் அனுப்புவாங்க இல்லையா, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு கல்வியும் கிடச்சிருது, மதியான சாப்பாடும் நேரமாக கிடச்சிருது அப்படின்னு இவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த திட்டத்தை இவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. நிறைய குழந்தைங்க சாப்பாடுக்காகவே ஸ்கூல் போக ஆரம்பித்தாங்க. அப்போ அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, மதியானத்தில் நேரமாக சாப்பிட்ருக்குங்கிறதுக்காக ஸ்கூல் அனுப்ப ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தைங்க அப்போ படிப்பையும் கற்றுக்கிட்டாங்க, வயிறார சாப்பிடவும் செஞ்சாங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டாரு. அண்ணா வழியை இவர் பின்பற்றினார். நிறைய மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு. இவரோட தோட்டத்திலேயோ வீட்லேயோ 24 மணி நேரமும் சாப்பாடு தயாராகிட்டே இருக்குமா. கஷ்டப்படுறவங்க யாராவது வந்தால் அவங்கள சாப்பிட வைப்பாராம். யார் இவர்கிட்ட பேச போகிறதுக்கு முன்னாடியும் முதல் வார்த்தை சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பாராம். நம்ம எவ்வளோதான் பணம் புகழ் சம்பாதிச்சாலும் யாராவது ஒரு ஆள் நம்மளை சாப்பிட்டீங்களான்னு கேட்க மாட்டாங்களான்னு அந்த அன்புக்காக தானே ஏங்குறோம். ஆனால் இவர் வரவங்க எல்லாத்தையுமே பாரபட்சம் பார்க்காம சாப்பிட்டீங்களான்னு கேட்பாராம். அப்படி சாப்பிடலன்னு சொன்னால் சாப்பிட்டுட்டு என்னைய பாருங்கள், சாப்பிட்டுட்டு என்கிட்ட பேசுங்கன்னு தான் சொல்லுவாராம். எப்போ போனாலும் இவரோட வீட்டில் சாப்பாடு ஆகிக்கிட்டே இருக்குமா. யாரையும் வெறும் வயிற்றோட அனுப்பவே மாட்டாராம். ஏன்னா பசியோட வலி இவருக்கு என்னன்னு தெரியும். நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்காரு. அந்த வலியை யாருமே படக்கூடாது, எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிற திட்டத்தையும் இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இப்போது யாராவது ஒரு பாட்டி ரோட்டில் போகிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குதுன்னா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்களாம், எனக்கு எம்ஜிஆர் தான் உதவி பண்ணியிருப்பார், அவர் தான் கொடுத்துருப்பாரு அப்படின்னு. இப்போது ஒரு பாட்டி போகிறாங்க ரோட்டில், அவங்களுக்கு நம்ம ஒரு 500 ரூபா இந்தாங்க பாட்டி செலவுக்கு வச்சுக்கோங்கன்னா, ஓ எம்ஜிஆர் கொடுத்து விட்டாரா அப்படின்னு கேட்பாங்களாம். அந்த அளவுக்கு எந்த உதவி யாருக்கு கிடைச்சாலும் அது எம்ஜிஆரால் தான் செய்யப்பட்டது, அவர் தான் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்காருன்னு அவ்வளோ மக்கள் நம்பினாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற வகையிலும் அவர் நிறைய மக்களுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. எந்த ஒரு பார்ஷியாலிட்டியுமே இல்லாமல் எல்லா மக்களையுமே சமமாக மதிப்பார். அவங்களோட கஷ்டத்தை நின்று கேட்பாராம். இப்போல்லாம் நம்ம யாராவது பெரிய
பெரிய ஆளுங்களை மீட் பண்ணணுன்னாவே பல நேரம் காத்திருக்கணும். ஆனால் இவரை வந்து நம்ம உடனே பார்த்துடலாம். அவங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்டு அதை உடனே வந்து நிறைவேற்றுவாராம். சினிமாலேயும் இவருக்கு எந்த ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஸ்மோக் பண்ணுற மாதிரி எந்த சீனுமே வந்து அவர் வச்சுக்க மாட்டார். அதே மாதிரி உண்மையாகவே அவருக்கு அந்த கெட்ட பழக்கமும் எதுவுமே இல்லை. இவரை வந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க, பாலிடிக்ஸில் வரத்துக்காக இப்படி பண்ணுறாங்கன்னு எக்கச்சக்கமான பேர் விமர்சனம் செஞ்சாலும் இவர் மனசார தான் நிறைய பேருக்கு வயிறார சாப்பாடு போடுறாரு. ஒரு மனுஷன் ஒரு நாள் 2 நாள் நடிக்கலாம், வாழ்க்கை ஃபுல்லாக எப்படிங்க நடிக்க முடியும்? ஏன்னா இது இவரோட உண்மையான முகம். இவர் நடிக்கலை. சினிமாலேயும் டாப் மோஸ்ட் ஆக்டராக இருந்தார், பாலிடிக்ஸ்லேயும் ரொம்ப சூப்பராக அவரோட பணியை செஞ்சு முடித்தார். இவரை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வேறு வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பர்சனை பற்றி உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.